சில இடத்துல தனிமையா நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அப்படியே யோசனை ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு பல பேர் மன அழுத்தத்துக்குள்ள ஆளானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தனிமையில அப்படி என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுறீங்களா, என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுறீங்களா, போய் 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 உட்கார்ந்துறது, போய் தனியா உட்கார்ந்து ஏதாவது ஒண்ணு யோசிச்சே இருக்கிறது. நான் சொல்றேன், நீங்க உங்களை கெடுத்துக்காதீங்க. நம்முடைய மூளை இந்த சர்ச்சை அளவு கிடையாது. எவ்வளவுதான் இருக்குது? கிராம் கணக்குல தான் இருக்கு, கிலோ கணக்குல கூட இல்ல. இவ்வளவு குட்டி மூளைய எவ்வளவு கசக்குவீங்க, எவ்வளவு போட்டு ஒரி பண்ணிக்கிறது, எவ்வளவு போட்டு திங்க் பண்ணிக்கிறது. மனைவிட்ட பேசுறது இல்ல, கணவன்கிட்ட பேசுறது இல்ல, பிள்ளைகிட்ட பேசுறது, யார்ட்டுமே பேசுறது இல்ல. தனிமை, எப்ப பார்த்தாலும் தனிமை. கேட்டா என்ன சொல்றது? எனக்கு யாருமே இல்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல, என்ன எல்லாருமே ஒதுக்குறாங்க. நான் சொல்றேன், அப்படிதான் சிலர் நம்மள ஒதுக்குவாங்க. அதுக்காக நீங்க போய் பேசுங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்க இருக்கிற இடத்துல கலகலன்னு வச்சுக்கோங்க. தனிமை என்கிறது அது ஆண்டவரான உண்டானதுன்னு சொல்லாதீங்க. இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர பிசாசு உங்களை அழிக்கிறதுக்காக உன்னை தனித்தனியா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு 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 யோசிக்க பண்றாங்க. நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இல்ல நான் அப்படி இருக்க மாட்டேன். ஆமென்.